ஹாய் கைஸ், திஸ் இஸ் யுவர் மிஸ் எம்ஜி. இன்னைக்கு நம்ம நேற்று ஈவினிங் டின்னர் vlog தாங்க பார்க்க போகிறீங்க. நானும் மிஸ்டர் எக்ஸ் அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு தாங்க டின்னர் சாப்பிட்றதுக்காக வெளியே போயிருந்தோம். ஏன்னா மிஸ்டர் எக்ஸை நான் கார் டிரைவ் கூப்பிட்டுட்டு போய் ரொம்ப நாள் ஆனதுனால ஓகே நேற்று சாட்டர்டே ஈவினிங் நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்கேயாவது வெளியே போகலான்னு சொல்லிட்டு டின்னருக்கு நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தோங்க. மிஸ்டர் எக்ஸுக்கு கார்னால் அவ்வளோ பிடிக்கும். சரி, நாங்கள் சாப்பிட போகிற இடத்துல ஒரு அண்ணா கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு ஃபுட் ஃபீட் பண்ணிட்டு இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அவ்வளோ பேஷன்ஸாக அந்த டாக் வெயிட் பண்ணி அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்ததை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதை தாங்க நான் வீடியோவாக கேப்சர் பண்ணேன். ஸோ நாங்கள் என்ன சாப்பிட்டோன்னா அந்த கடையில் தோசையும் ஆம்லெட்டும் தாங்க நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது எக்ஸுக்கு எஸ்பெஷலி இந்த கடையில் தாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ என்ன நடந்துச்சுன்னா, நேற்று நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்க ஒருத்தர் ஆர்ன் அடிச்சுட்டே இருந்தார். என்னன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டார். ஓகே, எக்ஸுக்கு நாங்கள் இன்றைக்கி ஆஃப் பாயில் தான் கொடுத்தோம் நேற்று. சரி, ஏன்னா அவரும் டின்னர் சாப்பிடல, வெளியே போகணுன்னு சொன்ன உடனே அவர் எதுவுமே சாப்பிடாதனால அவருக்கு 3 ஆம்லேட் சொல்லி அவர் அதையும் சாப்பிட்டாங்க. இதுதாங்க அந்த ஆம்லேட் கடைசி நேரத்தில் கிடச்சிது எங்களுக்கு. ஓகே, நேற்று நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் சிக்கன் வாங்கி கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு பைக்கை எடுத்துகிட்டு நான் சிக்கனை ஆல்ரெடி கடையிலேருந்து வாங்கினேன். இன்றைக்கி சிக்கன் லிவர் தாங்க நான் வாங்கியிருந்தேன். 1 கிலோ நான் வாங்கினேன் 120 ருபீஸ்க்கு. ஸோ மிஸ்டர் எக்ஸுக்கு மிஸ் மைலோ அண்ட் மிஸ்டர் மேக்ஸ். வீட்டுக்கு வந்தவுடனே மேக்ஸையும் மைலோவும் பாருங்கள், ஏதோ கவரில் கொண்டு வந்திருக்கா நமக்காக தான் சொல்லிட்டு அவ்வளோ ஸ்மெல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, அவங்களுக்கு சமைச்சு மார்னிங் ஃபீட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால எக்ஸோட குளிக்கிற vlog தாங்க. இது வரைக்கும் நான் போட்டது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். ஆனால் எக்ஸு குளிக்கிறது சுத்தமாக பிடிக்காது. அவனை எப்படி லிட்ரலாக நான் பெட்ரூம்லேருந்து ரெஸ்ட் ரூம் வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நீங்கள் பாருங்கள். நான் என்ன தான் ரெஸ்ட் ரூம்குள்ளே விட்டாலுமே ஐயா மறுபடியும் வெளியே வந்துகிட்டே இருப்பார். பாருங்கள், எவ்வளோ தடவை கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் தாங்க அவனை குளிப்பாட்டவே முடிஞ்சது. ஸோ யூஸ்வலாக நான் அவனுக்கு குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி டெய்லியும் அவன் ப்ரஷ் பண்ணுவான். லாஸ்ட்டு 3 டேஸாக ப்ரஷ் பண்ணாதனால இன்றைக்கி குளிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ப்ரஷ் எல்லாம் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் குளிக்கணும்னு சொல்லிட்டு நான் அவரை குளிப்பாட்டிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் என்னால் ஃபுல் வீடியோ கேப்சர் பண்ண முடியல. ஏன்னு கேட்டால் ஃபோனை ஆல்ரெடி அவரை தட்டி விட்டுட்டாங்க குளிக்கிறதுக்கான வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே, ப்ரஷ் பண்ண வீடியோ மட்டும்தாங்க நான் உங்ககிட்ட போட்டேன். ஓகே, குளிச்சு முடிச்சுட்டு ஐயா வெளியே வந்த அலப்பறையை மட்டும் பாருங்கள், துடைக்கவே விடலைங்க. அப்படி ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்தேன், மேலேயும் கீழேயும். அவ்வளோ பேஷன்ஸ் கூட கிடையாது அவருக்கு, துடைக்கிற அளவு கூட பேஷன்ஸ் கிடையாது. ஓகே, அவரை எப்படி டைவர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என்கிட்ட இன்னொரு டவல் இருந்தது. அந்த டவலை நான் அவர்கிட்ட கொடுக்கும்போது கூட அவர் எனக்கு அந்த டவல் வேண்டாம், நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்க டவலை கொடுங்க, நான் அதை தான் வச்சு இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அலப்பறை பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஒரு வழியாக அவனுக்கு க்ளீனாக தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் மைலோக்கும் மேக்ஸுக்கும் இன்றைக்கி நேற்றே நான் அவங்களுக்கு குளிப்பாட்டதுனால இன்றைக்கி அவங்கள நான் குளிக்க வைக்கல. ஜஸ்ட் கோகோனட் ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு கோகோனட் ஆயில் தாங்க மைலோவுக்கு போட்டுட்டு இருந்தேன். ஆனால் மைலோ இட்ஸ் நாட் ஃபேவர் ஆஃப் மசாஜ். அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவளுக்கு எக்ஸ்பெஷல் ஆயிலெல்லாம் போட்டிங்கன்னா ஷில் பி லைக் நோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட் அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருப்போம், ஒரு இடத்துல இருக்க மாட்டான். ஆனால் மேக்ஸ் டெட் ஆப்போசிட். நீங்கள் என்ன தான் எனக்கு போட்டு தேய்ச்சாலுமே நான் ஜாலியாக மசாஜ் என்ஜாய் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே படுத்துட்டு இருப்பாங்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலில் என்னோடய இன்ஸ்டா லிங்க் இருக்குது, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அங்கேயும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ கிரேட் டே கைஸ்.